பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இப்படியாக நம் ஆராதனைக்கு கடந்து செல்வோமாக. நம் கண்களை மூடியாக ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவர் உமக்கே எல்லா துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா இந்த மாலை வேளை கூட அப்பா ஆவியானவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ அப்பா, உம்முடைய சமூகத்தில் வருவது எத்தனை நன்மையும் ஆனால் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது அப்பா ஆண்டவரே. உம்மை இன்னும் அதிகமாக ருசிக்க ருசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை இன்னும் அதிகமாக நாங்கள் உணர வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை காணிக்கைகளுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, இதனால கூட எங்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு ஜீவ பலியாக கொண்டு வந்திருக்கிறோம்
பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கிறதப்பா. மெய்யாகவே மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறேன். உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாங்கள் இதோ ஆண்டவரை கொண்டாடுகிறோம். உம்மை துதித்து மகிழ்ந்து பாடி உம்முடைய நாமத்தை நாங்கள் கர்த்தாவை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவை துதி செலுத்தவர்களை உமக்கென்று தெரிந்து கொண்டீர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தி எங்களை ஆண்டவரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ராத்திரி வேளையில கர்த்தர் எங்களோடு பேசட்டும். தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற ராஜாதி ராஜனை தேவாதி தேவனை உயர்த்தி எங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஓ, உம்முடைய அசைவுக்காய் நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி, உம்முடைய சத்தத்துக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியாத்மா சரீர சிந்தைகளை முற்றிலும் வறுமையாக்கி ஒப்புப்படுகிறோம். பாத்திரத்தை உயிர்ப்பித்து நடத்தி உம் நாம மகிமைக்காக நடத்துவீராக. கணபொந்தின இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் பின்னால். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து நம்ம பாடுவோம். அருமையான ஒரு பாடல். 2 நாட்களா அந்த பாடலை பாடல. சேர்ந்து சந்தோஷத்தோடு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓகே, சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் பின்னால்.
ரட்சிக்கப்படாத நாட்களை நினைவு கூர்ந்திருக்கீங்களா? உட்கார்ந்து நான் எப்படி என் வாழ்க்கை இருந்தது, நான் எப்படி பாதாளத்தை நோக்கி ஓடுனேன், ஆண்டவர் என்னை தேடி வந்தாரே, அதை நம்ம நினைவு கூர்ந்தோம். நினைவு கூர்ந்தாதான் அவர் மேல என்ன அன்பு அதிகமா செலுத்தப்படும். ஆமென். உலகத்துக்கு வந்த கிறிஸ்துமஸ் மாதமா இருக்கிறது, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஒரு கேரளிங் சாங் பாடுவோம். உலகில் வந்தார் தேவசுதன். எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? சத்தத்தை காண பிரியமானவர்களே, கொஞ்சம் குரலை உயர்த்தி பாடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகில் வந்தார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு அவருடைய பிரசன்னத்துல வந்து நின்று ஆராதனை செய்தோம், துதித்தோம். இப்பொழுது ஜெப நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இது அவருடைய நேரம். ஒவ்வொருவருமாக கண்களை மூடி அப்படியே அவரை நாம் தரிசிப்போம். அவருடைய நாமத்தை நாம் அப்படியே உயர்த்துவோமா? ராஜாவும் மாளிகையில நாம் முழுவதும் நான் அவரை ஜெபிப்பேன், உன் பிரசன்னத்துல நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, இந்த பாடல் வந்து கருத்து அறிந்து நம் பாடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அவருடைய கிருபையும் பலனும் நம்மளோடு ஒவ்வொருவரும்
ஒப்புக்கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை நீ வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு வர சுகந்திரம் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சுக சரீர பலத்தினை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். உச்ச தலையில் உள்ள கால் வரை அப்பா எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் பரிபூரண பலம் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு பேசுகிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களோடு இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தடைகளை நான் உடைக்கிறேன். சிந்தனையில் இருக்கிற ஒவ்வொரு தடைகள், இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேதனைகள், காரியங்களை ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு சோர்வுகளை நீக்கி உம்முடைய சுகம் இப்பொழுது கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். யெகோவா ராஃபா, இந்த இடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவை கூட ஒவ்வொரு சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். மாறாத இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய மகா பெரிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஆவல் அப்படின்றீங்களா? ஐயா, அந்த ஃபேன் கொஞ்சம் நிப்பாட்டிடுறீங்களா? ஓகே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்றவங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நாம் கடந்து போகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கூட நாம் தலைவணங்கி ஜெபிப்போமாக. நன்றி தகப்பனே சுவாமி, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்கு ஜீவனை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகாபரிய தயவுக்காக, உம்முடைய மகாபரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபைக்கு நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே வார்த்தை, நாங்கள் தியானிக்க வேண்டிய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீரே பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரை சத்தியமாக தெரியப்படுத்தி ஆண்டவருடைய சத்தியத்தின் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த பயன்படுத்த ஆண்டவரை எங்களுக்கு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லோருடைய இருதயத்திலும் ஆண்டவரே அப்பா எல்லா தடைகளையும் நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளான இருதயத்தில் ஆண்டவரே வார்த்தைக்கு வாஞ்சையுள்ளவராக, தாகமுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்கு ஏங்கி தவிக்கிற ஜனமாக ஆண்டவரே அப்பா, மான்கள் நீரோடை ஆண்டவரே ஏங்கி ஆண்டவரை தவிப்பது, வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவர் அப்பா எங்களுடைய ஆத்துமா உம்முடைய வார்த்தைக்காக கதறட்டும் ஆண்டவர் அப்பா. உள்ளான மனிதன் ஆண்டவரை விழிப்படைந்து உயிர் பெற்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியேனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே அப்பா, என்னை மறைத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரை இடைப்படும்படியாக, நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு ஆண்டவரே ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் கொஞ்சம் சிரிங்களேன். உம்முன்னு இருந்தா அப்படியே சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சந்தோஷமா தியானிப்போம். ஹல்லேலூயா. கவலையா தியானிக்கணும் அண்டா, சந்தோஷமா நம்ம பாடணும். தேவனுடைய மாளிகையில் நம்ம அமர்ந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் என்று பாடல் சோகமாக தான் இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளில் நாம் துதித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட உங்களோடு நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட சில வசனங்களுக்கு இடையிலே முதலாவது வசனமாக மத்தேயு அதிகாரம் 4 வசனம் 19. மத்தேயு அதிகாரம் மத்தேயு அதிகாரம் 14 வசனம் 19. Matthew chapter 14 verse 19. Matthew chapter 14 verse 19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த வசனம் இந்த காரியம், இந்த சம்பவம் இயேசுவானவர் வனாந்தரத்திலே சீஷர்களோடு இருக்கும் பொழுது நடந்த இந்த சம்பவம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார். ஒரு சாயங்கால நேரத்தின் போல் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சீஷர்கள் அவரிடத்துல சொல்கிறாங்க, நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆகவே இங்கே ஜனங்களை நம்ம போய் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் போய் எல்லா கிராமத்தில் போய் சாப்பிட்டு வர சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு உணவளிக்க நமக்கு போதிய உணவு இல்லை. ஆகவே அவங்க போய் சாப்பிட்டுட்டு வர சொல்லலான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அப்போ இயேசுவானார் அவர்களை நோக்கி சொல்கிறாரு, அவங்க போக தேவையில்ல, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கண்டு. நமக்கு இந்த கதை தெரியும், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்கன்ட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இருந்ததே 12 சீடர்கள். இவங்க கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு. எப்படி இருந்திருக்கும்? நம்மளை பார்த்து சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன பாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ரேச்சல் நீங்களும் சித்த பிலோவும் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னால் நானும் ரேச்சல் என்ன செய்வோம்? முழிச்சுக்கிட்டு நிற்போம். என்னது, என்ன செய்யுது, எங்கே போகிறது, என்ன, அப்படி தானே இருக்கும். அப்படி தான் அவர்கள் இருந்திருக்காங்க. அப்பொழுதே அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை அப்பங்கள்? 5 அப்பங்கள். எத்தனை மீன்கள்? 2 மீன்கள். எத்தனை ஆயிரம் மக்கள்? புருஷர்கள் மட்டும் 5000, பிள்ளைகள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் சேர்த்தா எத்தனை ஆயிரம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ பேருக்கு 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டும்தான் இருந்தது. அப்போது அவர் சொல்கிறாரு, இது அவங்க கேட்குறாரு, என்ன அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லிருக்கு? 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறார், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. வேறு ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எடுத்துட்டு வாப்பா, அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீன்களும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, எந்த ஒரு காரியமும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அது இயேசுவினிடத்தில் கொண்டு போகப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் நம்ம கொண்டு போகணும். எந்த காரியமாக அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அது ஆண்டவரிடத்தில் கொண்டு போகணும். முதலாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இது கொண்டு போகப்பட வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசுவின் இடத்தில் முதலாவது அவரிடத்துல நம்ம சொல்லணும், அவரிடத்துல கொண்டு போகணும். இரண்டாவது, அவருடைய கரத்திலே அந்த காரியம் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே அந்த காரியம் அடங்கி இருக்கணும். இந்த அப்பமும் மீனும் எங்க போச்சு? யாருடைய கரத்துக்குள் அடங்கி போனது? இயேசுடைய கரத்துக்குள் அடங்கி போனது. சீஷர்கள் அதை எடுத்துட்டு இயேசுடைய கரத்தில் கொடுத்தார்கள். அது இயேசுவினுடைய கரத்தில் அடங்கி இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6ல் பார்ப்போம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த 5 அப்பங்களும் இந்த 2 மீன்களும் அவருடைய கரத்துக்குள் காணப்பட்டது. கொண்டு அவர் கரத்தில் கொடுத்துட்டாங்க. கரத்துக்குள் காணப்பட்ட இந்த 2ஐயும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அவர் அதை சீடர்கள் இடத்துல கொடுக்கிறாரு. இப்ப இயேசுவின் கரத்துக்குள்ள வந்த அந்த அப்பங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அந்த அப்பத்தையும் அந்த மீனை எப்படி கொண்டு கொடுத்தாங்களோ அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் எல்லா காரியத்தையும் நாம் ஆண்டவர் இடத்துல கொடுக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்படும் என்பது மிக மிக உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் கரத்தில் வந்த அந்த அப்பங்களை அவர் என்ன செய்தார்? அவர் பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். அதை சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் ஜனங்களிடத்துல கொடுத்தாங்க. ஜனங்கள் கொடுத்தவனுக்கு ஜனங்கள் அதை திருப்தியாக உண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்க. திருப்தியா சாப்பிட்டு மீதம் 12 கூடைகள் நிறைய துணிக்கைகளை அவர்கள் சேகரித்தார்கள். அப்போ ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது
அவரை நம்பி அவரிடத்துல விசுவாசத்தோடு அவருடைய கையின் அடக்கத்துக்குள்ள நம்ம அந்த காரியத்தை கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யுது? அது ஆசீர்வதிக்கப்பட்டு அது அதிகரிக்கிறது. அது ஆசீர்வாதமாக மாறுவது மட்டுமல்ல, அது அதிகரிக்கிறது. அது ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வதித்த அப்பங்களை பிட்டு அவர் அப்பங்களை உடைத்தார். எப்படி பிக்கிறது? இப்படி உடைச்சு தானே பிக்க முடியும். இப்படி உடைச்சி அதை தானே பிக்க முடியும். He broke the bread. He took the bread and he broke the bread. Brokenness. அங்க ஒரு brokenness நடந்துச்சு. ஒரு முழுமையா இருந்த ஒரு அப்பத்துக்குள்ள என்ன நடந்தது? ஒரு பிட்டுதல் நடந்தது, உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு brokenness. ஓகே. அப்போ கிறிஸ்துவின் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான சத்தியம். ஒரு முக்கியமான சத்தியம். யாரெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் ஒரு நிலையில் உடைக்கப்படுவார்கள். சில நேரங்களில் உடைக்கப்படுவார்கள், பல நேரங்களில் உடைக்கப்படுவார்கள். ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா நம்ம உடைக்கப்பட மாட்டோம், எப்போதுமே ஆசீர்வாதமா இருப்போம் என்பது உண்மை அல்ல. மிக சத்தியம், ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் உடைக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை உடைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க உடைக்கப்பட்டிருப்பீங்க? ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எத்தனை பேர் உடைக்கப்பட்டிருப்பீங்க? எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க? எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், எத்தனை சபை ஜனங்கள் நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது நான் உடைக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்காங்க. உடைக்கப்பட்டு தான் ஆண்டவர் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ உடைக்கப்படுவது ஒரு ப்ராசஸ். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அது ஒரு ப்ராசஸ். அப்ப இவர்கள் எல்லாம் ஒரு நிலையில் உடைக்கப்படுவார்கள். when the bread was broken, அந்த பிரெட் அதை உடைச்ச பிறகுதான் அதை எடுத்து கொண்டு போய் அவங்க கொடுத்தாங்க, அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அவர்கள் திருப்தியா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு? 12 கூடையில துணிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனா கொடுக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன்கள் மட்டும்தான். ஆனா அது எடுக்கும் பொழுது எப்படி வந்தது? 12 கூடைகளாக வந்தது. பலருக்கு ஆசீர்வாதமாக வந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. we always ask for blessing. ஆசீர்வதிக்கணும் தான் நம்ம விருப்பப்படுறோம். என் ஆண்டவரை எல்லா ரீதியிலும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் எல்லாருமே விரும்புவாங்க. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உடைக்கப்படுவது உண்மை. அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். உடைக்கப்படும் போது வலிக்க தான் செய்யும். யாருங்க உடைக்கும் போது வலி இல்லாமல் இருக்கிறாங்க? நான் சந்தோஷமா, நான் ஆண்டவர் என்னை உடைச்சார், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு யார் இருக்கா? உடைக்கும் வரும்போது வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாரும் கண்ணீர் இருக்கும், எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நினைப்போம், நான் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள வந்துட்டேனே, ஆண்டவர் என்னை அழைச்சாரு, நான் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள வந்துட்டேனே, அப்பயே ஆண்டவர் என்னை உடைக்கிறாரு, நான் ஆசீர்வாதத்துக்கு வேண்டிதானே ஆண்டவர்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேனே, அவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேனே, அப்படியா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருது, நான் ஏன் உடைக்கப்படுகிறேன் என்று நாம் நினச்சி பார்க்கலாம். எத்தனை பேர் நினச்சிருக்கிறீங்க அந்த மாதிரி? நான் நினைத்திருக்கிறேன். போய் சொல்லாதீங்க யாரும், நான் அப்படி நினச்சதே இல்லைன்ட்டு. இதில் எத்தனையோ பேர் கேள்விலாம் கேட்டிருப்பீங்க, உண்மைதானே? அப்போ ஆனால் ஆண்டோட கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர் சில நேரங்களில் நம்மை உடைத்து தான் ஆசீர்வதிப்பார். அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கணும். அந்த பக்குவம் வேணும். ஏன்னா அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அப்போ உடைத்தால் தான் 10,000 பேருக்கு அது, அந்த அப்பத்தை உடைத்ததுனால தான் 10,000 பேர் அதை சாப்பிட்டாங்க. ஆமென். எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? 5,000 புருஷர்கள், பிள்ளைகள், பெண்கள், விமன், பெண்கள், முதியவர்கள், அப்படி எவ்வளோ பேர், 10,000 பேர் அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ அநேகர் ஆசீர்வாதம் நம்ம எத்தனையோ தடவை ஆண்டவர்கிட்ட நம்ம போகிறோம். ஆனால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நம்மை ஆண்டவர் உடைப்பார். ஆசீர்வாதம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர்கிட்ட போவோம். ஆனால் உடைக்க தயாராக இருக்கணும். உடைப்பட நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும், நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளணும்.
அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது மிக மிக முக்கியம். ஸோ அதற்கு அடையாளமாக நம்ம உடைக்கப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும், நாம் அறிந்து கொள்ளணும். எனக்கு எல்லாமே ஈஸியாக வந்துட்டு போய் வரும், ஈஸியாக போகும், எல்லாம் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எதுவுமே நமக்கு ஈஸியாக வராது. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் நம்ம சிரமப்பட வேண்டும். உண்மைதானே ஐயா? எல்லாவற்றுக்கும் நம்ம சிரமப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள காரியங்களுக்கெல்லாம் நம்ம சிரமப்படும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது கூட சில நேரங்களில் நாம் உடைக்கப்படுற ஒரு பக்குவம் வரும் பொழுது நம்ம பக்குவப்படுத்தி கொள்ளணும். நம்ம ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? நம்ம சில நேரத்தில் நினைப்போம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதி? காலையில் ராத்திரி படுக்கும்போது நல்லா தான் படுக்கிறோம், காலையில் எழுந்திரிச்சா அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே போகுது, என்னன்னே தெரியல, எனக்கே தெரியல. நான் அன்றைக்கி படுக்கும்போது நல்லா தான் படுத்தேன், காலையில் எழுந்தா தலை எரியுது, கால் எரியுது, எதுனாலுமே தெரிய மாட்டுது. ஸோ அது ஏதோ ஒரு இதில் நான் உடைக்கப்படுகிறேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் உடைக்கப்படுகிறேன். அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடம் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நாம் உடைக்கப்படுவோம். நிறைய பிரச்சனை வரும், வியாதி வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், தடைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. ஹல்லேலூயா, எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார், ஆண்டவர் நம்மோடு இருப்பார். நீங்கள் நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், நான் கிறிஸ்துக்குள்ளே தானே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவோட பிள்ளையாக தானே இருக்கிறேன், நான் ஆண்டவரோட பிள்ளையாக தானே இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் வருது, எதுக்காக இப்படிலாம் நடக்குது, புரியலையே ஆண்டவரே. அந்த பாடல் சொன்ன மாதிரி அவருடைய அவருடைய மாளிகைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு க்ளோசெட்டில் போய் நம்ம அங்கே உட்காந்து ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அறியாமல் தெரியாமல் நாம் ஆண்டவரை விட்டு அழுது கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, சில நேரங்களில் நான் உன்னை உடைப்பேன். இப்படி உடைத்து கொண்டு போகும் பொழுதுதான் நீர் ஆசீர்வாதமாக மாறுவாய், அது உனக்கு ஆசீர்வாதமாக வரும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த உடைக்கப்படும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். பல சாட்சிகள் நமக்குள்ளாக உருவாகும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவங்க உடைக்கப்பட்டு அவங்களை சாட்சிகளாக மாறி அந்த சாட்சியை போய் மற்றவர்களிடத்தில் அதை சொல்லும் பொழுது அந்த உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் கர்த்தரை அறிகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் இப்படிலாம் நான் கடந்து போனாலும், நான் உடைக்கப்பட்டு போனாலும் ஒருவர் இருக்கிறார் என்னை காப்பாற்றுவதற்கு, என்னை ரட்சிக்க வல்லவராய் ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய சாட்சிகள், நான் அதை எப்படி மேற்கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அதை ஷேர் பண்ணும்போது, அதை சொல்லும் பொழுது, அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து போகிற காரியத்தை பார்க்கும்போது, ஓ, இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாரானால் நானும் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்து நான் விடுதலையாகி நான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்ற சாட்சிக்குள்ள நம்ம போய் அநேகரை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோமாக ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 29. Genesis chapter 32 verse 29. Genesis chapter 32 verse 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இங்க ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நான் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்லிங் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல முடியாது, இதெல்லாம் தெரிஞ்ச கதையை அதை மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போகிறேன். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். யார்? ஆண்டவர் சொல்கிறாரு. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கல, நான் உங்களை விட மாட்டேன், என்ன நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ 29வதுல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 31வது வசனத்துல 31வது வசனம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இங்க ஆண்டவரே ஆசீர்வதிச்சிட்டாரு. ஓகே, ஐ ஆம் பிளஸ்ட் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நொண்டி 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 நடந்து போறான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க.
கொஞ்சம் உட்காந்து யோசிச்சோமா, ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நொண்டி நடந்து போகிறான். இப்போ ஆசீர்வதித்த பிறகு என்ன நடக்கணும்? நல்ல பலமாக நடந்து போகணும், பலவானான இருக்கணும். இங்கே நொண்டி நொண்டி நடந்து போகிறான். அப்போ இது வரைக்கும் யாக்கோபு எப்படி இருந்தான்? யாக்கோபு நல்ல வீரமாக நடக்கிறவன், நல்ல பலவானா இருந்திருப்பான். ஏன்னா 20 வருடங்கள் அவனுடைய மாமனார் வீட்டில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பலன் இருந்தா? 20 அந்த கதை இருக்குல்ல, 2 பொண்டாட்டிக்காரர். ஓகே, 20 வருடம் 2 பெண்களுக்காக 20 வருடம் அவர் மாமனார் வீட்டில் வேலை செஞ்சவர். அப்போ அவர் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருப்பார், எவ்வளோ உற்சாகமாக இருந்திருப்பார், எவ்வளோ திடகாத்திரமாக இருந்திருப்பார். ஒரு வீரன் நட்டை போட்டு எல்லா காரியம் செய்கிறவராக அவர் இருந்திருப்பார். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறது? ஆசீர்வதித்த பிறகு நொண்டி நொண்டி அவர் நடக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய தொடை சந்தை தொட்டு அவர் பலத்தை முறித்தார். இங்க அவர் அவர் இந்த இடத்துல யாக்கோபு உடைக்கப்படுகிறார். அவருடைய தொடை சந்தை தொட்டு அவன் பலத்தை அவர் முறித்து போட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் நொண்டி நடக்கிறாரு. அப்ப இது என்ன அடையாளம் என்றால், ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம், ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம். யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்தனால அவர் இஸ்ரவேலாய் அவர் மாறினார். இஸ்ரவேலாய் மாறி அவர் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல இங்க அப்பங்கள் உடைக்கப்பட்டது. ஜனங்களுக்கு அதை சீடர்கள் கொண்டு போய் பரிமாறினாங்க, கொடுத்தாங்க. பிறகு அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அதிலிருந்து துணிக்கைகள் 12 கூடைகள் எடுக்கப்பட்டது. ஒரு 5 அப்பம் 2 மீன்களிலிருந்து 12 கூடை துணிக்கைகள் கலெக்ஷன் நடந்தது, ஒரு சேர்க்கப்பட்டது. அப்போ ஒரு சிறியதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது அந்த உடைக்கப்பட்ட இடத்துல. அதே போல் யாக்கோபு உடைக்கப்பட்ட பொழுது, ஆண்டவர் அவரை உடைத்த பொழுது, அவரை ஆசீர்வித்து அவரை உடைத்த பொழுது அவர் என்ன ஆனார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த அங்குள்ள ஜனங்களுக்கு அவர் ஒரு பெரிய தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது யாக்கோப்பின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, இப்படி தானே நம்ம ஜெபிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே. யாக்கோப்புக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு டிசெண்டன்ட், ஒரு டிசெண்டன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஜெனரேஷன், ஒரு டிசெண்டன்ஸ், சந்ததி உருவாகினது. ஹல்லேலூயா. ஒரு சந்ததி உருவார. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது போல் நாம் உடைக்கப்படுவோம். அவர் நம்மை உடைக்கிறது மட்டும் இல்லை, உடைத்து நம்மளை பயன்படுத்துவார் என்ற சத்தியத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொசஸில் போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது உடைக்கப்பட்ட ஒரு ப்ரொசஸில், ஒரு நிலையில் நம்ம போய் கொண்டிருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஆண்டவர் என்னை மறந்தாரா, என்னை கைவிட்டாரா? உடைக்கப்பட்டு நம்ம ஆசீர்வதித்து ஆசீர்வாதமும் வருது. நம்மளை ஆண்டவரே சில சூழ்நிலைக்குள்ளுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்? ஆசீர்வதித்த என் தேவன் என்னை மறந்தாரா? நான் ஏதோ தவறு செய்துட்டேனா, ஏதோ ஒரு பாவத்துக்கு போயிட்டு பொருந்துட்டேனா, எதனால நான் இப்படி உடைக்கப்பட்டு என்னை ஆண்டவர் மறந்துட்டாரோ அப்படின்ட்டு நம்ம நினைக்க தோன்றும். ஆனால் அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார், தனியாக விடவும் மாட்டார். ஆனால் அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார். He is doing something. He is doing something. அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எபிரேயர் புத்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் அதிகாரம் 5 வசனம் 25. Hebrews chapter 7 verse 25. Hebrews chapter 7 verse 25. எபிரேயர் அதிகாரம் 7 வசனம் 25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும்
தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேருகிறவர்கள், தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். ஆமென், ஆமென். ஸோ அவர் பரலோகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் பரலோகத்தில் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பரலோகத்தில் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பரிசுத்தத்தில் பிரதான ஆசாரியராக பிதாவின் சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வலது பரிசுத்திலே உட்கார்ந்து நமக்காக பிதாவின் இடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நான் உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a good God we are worshiping and serving. Hallelujah. So ஆண்டவருக்கு தெரியும், he knows every situation what we are going through. என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவர் பரிந்து பேசுவது மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறார்களோ, தேவனிடத்தில் போய் சேரணும், அவர்கிட்ட போகணும் அப்படின்னு இருக்கிறாங்களோ, அவர்களை முற்றுமுடிய, வசனம் சொல்கிறது, அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாராம். அவர் பாதி வழியில் கைவிட்டுட்டு போறவர் இல்லை, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். முற்றுமுடிய அப்படின்னு சொன்னா till the end, கடைசி மட்டும், பாதி வழியில் விட்டுட்டு போக மாட்டாரு. கடைசி வரைக்கும் நம்ம கூடிய வருவார். கடைசி வரைக்கும் நம்ம கூடிய வந்து நம்முடைய அந்த பரலோக வாழ்க்கைக்கு நம்ம வந்து அந்த வாழ்க்கைக்கு தகுதி பெறுவதற்கு நம்மை அழைத்து செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது தேவன் நம்மை கரம் பிடித்தாரோ, எப்போ நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோமோ, எப்போ அவர் நம்முடைய கரத்தை பிடித்தாரோ, எந்த நாளிலிருந்து அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி வருகிறாரோ, அவர் இன்று வரை நம்மை பாதுகாத்து கைவிடாமல் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு கூட அவர் கடந்து வந்து கொண்டிருப்பது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் முன்ன சொன்னது போல, நான் அநேக சவால்களை நம்ம சந்திக்கலாம், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போராட்டம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் திடீர்னு சீக்கு வரும், அது ஒரு போராட்டம் தானே. ஒரு பேபிக்கு சீக்கு வந்தாக்கா எவ்வளோ பெரிய போராட்டம், அதுக்கு வாய் இருக்கு சொல்ல தெரியுமா? அந்த தாய் தகப்பனுக்கு அது எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர். படிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சவால்கள், எவ்வளோ உபத்திரவங்கள். இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்தில் சண்டை வந்து இந்த நாடு அடிக்குது, அந்த நாடு அடிக்குது, இப்படி நிறைய போர் செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய தேசத்திலேயே ஏன் அங்கே போகிறோம், நம்முடைய தேசத்துலேயே இன்றைக்கி என்ன நடக்குது, நம்முடைய நிலைமை என்ன இந்த தேசத்தில், இதெல்லாம் ஒரு போராட்டம் தானே, இதெல்லாம் ஒரு உபத்திரவம் தானே, இதெல்லாம் கவலைகள் தானே, இதெல்லாம் வேதனைகள் தானே. நம்ம இப்போ நம்ம வளர்ந்து வந்துட்டோம், ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம், ஒரு வயதுக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது, நம்ம வாலிப பிள்ளைங்களை பார்க்குறது, இவங்க நம்ம நிலைமைக்கு இவங்க கடந்து வருவாங்களா, கடந்து வந்துருவாங்களா? இந்த தேசத்தில் இவர்களுக்கு இந்த போராட்டம் இல்லாமல் அவங்களோட அதை மேற்கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் அவங்க நினைக்கும் பொழுது, இதெல்லாம் நம்ம எவ்வளோ தடைகள். படித்தவங்களுக்கு வேலை இல்லை, படித்தவங்களுக்கு காலேஜ் இல்லை, யூனிவர்சிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தடைகள் தானே. இவ்வளவு நம்ம கடந்து போவோம், இதெல்லாம் நம்ம கடந்து போவோம்லாம், இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும், அவ்வப்போது நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு நம்ம எல்லாம் சேர்ச்சி முடிச்சுட்டு போவோம், அடுத்தது ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லலை, நடக்கலாம். ஸோ எப்போதுமே ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். எவ்ரிதிங் லுக்ஸ் குட், எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாம் அப்சைட் டவுனாக இருக்கும். எதுக்கு நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது தெரியல. மண்டையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டு, how it happens, why it happens, when did it happen, ஒன்றுமே தெரியல. பிரச்சனை
எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. யாருக்கிட்ட போகிறது? மனுஷனை நம்பி போக முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் நமக்கு நடக்கும். இது எல்லாவற்றையும் நம்ம இது மாதிரி நம்ம கடந்து போகிற எல்லா காரியங்களையும் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்றால், நம்மை கரம் பிடித்தவர் அவருடைய முடிவு பரியந்தமும் முற்றும் முடிய நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்படி இதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவரை கிட்டி சேருகிறவர்களை முற்றும் முடிய முடிவு பரியந்தம் வரை அவரை நம்ம ரட்சித்துக் கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கடைசி வரை கைவிட மாட்டார். கடைசி வரை கைவிட மாட்டார். நம்ம சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே, என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்தேன், என்னோட உறவுகளை விட்டுட்டு வந்தேன், என்னுடைய வேலையை விட்டுட்டு வந்தேன், என்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேன், சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேன், நல்லா சம்பாதிச்சேன், இதை விட்டுட்டு வந்தேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேனே. இன்னைக்கு நான் ஒரு நட்டாந்தரையில் ஒரு நடு ஆற்றுல தவிக்கிறது, நடு ஆற்றுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறது போல ஒரு படகு அப்படியே சாய்ந்து போகிற நிலையில என் வாழ்க்கை போய்கொண்டு இருக்குதே, என் ஆண்டவர் என்னை மறந்தாரா? எத்தனை பேரோட வாழ்க்கையில இப்படி நம்ம நினைச்சிருப்போம். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும்போது, ஆண்டவரே நீங்க என்னை மறந்துட்டீங்களா? ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது தெரியலையா ஆண்டவரே? நான் உங்களுடைய சமூகத்தில் தான் ஆண்டவரே நிற்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அழுதிருப்போம், கண்ணீர் வடித்திருப்போம். அன்று ஒரு பெண்மணி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஒரு பரிசேயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கும் பொழுது ஒரு பெண்மணியோட வாழ்க்கை, அந்த பெண்மணியோட வாழ்க்கை அவங்க பேர் சொல்லப்படலை. அங்கே இருந்த 2 கதாபாத்திரங்களில் சீமோனும் இயேசுவானவரும். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கை. மிக மோசமான வாழ்க்கை என்றால் அவங்கள பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன தொழில் செய்கிறாங்கன்னு சொல்லி அதை குறித்து தான் அவங்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி தன்னுடைய மனம் திரும்பி அவள் அழைக்கப்படலை, அந்த இடத்துக்கு, அந்த விருந்துக்கு அழைக்கப்படலை. ஆனால் அவள் என்ன நினச்சா, அந்த இடத்துக்கு இயேசு வந்திருக்காரு, நான் இயேசு இடத்துல போனாக்கா என் பாவங்கள் மன்னிக்கப்படும், என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி எல்லாரும் எப்படி அந்த பெண், இந்த கதை உங்களுக்கு தெரியும். அவள் நடந்து போகும்போது எல்லாரும் எப்படி அவளை பார்த்துருப்பாங்க, அவளை எப்படி பார்த்துருப்பாங்க, எவ்வளோ கேவலமாக பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பேர் அவளை சாடமாடையாக பேசியிருப்பாங்க. அவள் எவ்வளோ கூனி குறுகி அழுது கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு அவள் நடந்து ஆண்டவர் இடத்துல போய் அவள் ஒன்றுமே பேசலை. போனவன் என்ன செஞ்சா, போயிட்டு ஆண்டவரோட பாதத்தில் அப்படியே அழுதுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே தலையை அப்படியே வைத்து கண்ணீர் மாலை மாலை மாலையாக அப்படியே அழுகுறான். அந்த கண்ணீர் எவ்வளோ வந்திருந்தா தன் தலை மயிரை எடுத்து அவள் அதை துடைத்தாள். அவளுக்கு ஆண்டவரை தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால அவர் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டவருக்கு, அவர் தேவகுமாரன், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று அவள் தன்னுடைய நிலையையே மறந்துட்டு, என்னை யார் வேணுமோ எப்படி வேணுமா பேசிக்கிட்டோம், என்னை எப்படி வேணுமோ அவங்க பார்க்கட்டும், பரவாயில்ல, நான் அவருடைய பாதத்தில் போய் உட்காந்துட்டேன்னா, அவர் பாதத்தை என் கண்ணீரால் நான் கழுவுனா என் பாவங்கள் மன்னிக்கப்படும், என் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி நம்ம நினைப்போம், அவ்வளோ தூரத்துக்கு நான் பாவம் செய்யலையே அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் கரத்தை பாதத்தில் போய் நாம் உட்காரும் பொழுது நிச்சயமாக அவளுக்கு அன்றைக்கு கிடைத்த அந்த ஆறுதல், அந்த பாவ மன்னிப்பு, அந்த ஆறுதல் நமக்கும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்மை முடிவு பரியந்தமும் முற்றுமுடிய நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தரை நம்மை வழி நடத்தி கொண்டு போய்கிட்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், கிறிஸ்துவ வாழ்க்கை பயணத்தில் அவர் வந்து கொண்டே தான் இருப்பார். நம்ம நினைப்போம் அவர் கூட நம்ம கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 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 அழகான ஒரு படம் நான் பார்த்துருக்கேன், ஒரு பிக்சரை நான் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் அவங்க நடந்து போவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க அவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேனே, என் பக்கத்தில் நீங்கள் இல்லையா, என் கூட நடந்து வரலையான்ட்டு. அப்போ அவர் சொல்லுவார்,
நீ நடக்க தேவை, நான் உன் கூட நடந்து வரல, ஆனால் நான் உன்னை சுமந்து கொண்டு போகிறேன். அப்போ அந்த காலடி யாரோடது? ஆண்டவருடையது. அவர் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதுபோல் ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு போய்கின்றிருக்கார். நம்ம நட்டாத்தில் விட்டது போல் நமக்கு இருக்கலாம், ஆனால் இல்லை. ஆதியாகமம் 28 திறக்க வேண்டாம். ஆதியாகம் 28:15 Genesis 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கிறார் தேவன். He will hold it to that. அவருடைய வாக்குறுதியை பிடிச்சிக்குவாருங்க. அவருடைய வாக்கு தத்துவத்தை அவரு பிடிச்சிக்குவாரு. நாம பிடிச்சிக்கிறோமா? நீங்க சொன்னீங்களே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யும் அளவும் நீங்கள் என்னோட கூட இருப்பீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொன்னீங்களே, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நம்ம பயணம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை சொன்னாரோ, எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்னாரோ, அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கும் கைவிடாமல் உங்களையும் என்னையும் கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த உலகத்தில் அநேகர் இருக்காங்க. அநேகர் சொல்லுவாங்க, நம்ம கரத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டேன். இதை எங்கே கேட்ட மாதிரி இருக்குது தானே? இந்த கடைசி வரை நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எங்கே நடக்கும்? காதலில் கைவிட்டுருவாங்க. ஒரு இதில் அது கம்பல்சரி. கல்யாணத்தில் வியாதி படுக்கையிலையும் சரி, நோய் நொடியில் எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், இதெல்லாம் நம்ம கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுப்பாங்க. தே மேக் அ வாவ். அங்கே ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, உன் கூட தான் இருப்பேன்று. நம்ம கரத்தை பிடித்து கடைசி வரை உன் கூட இருப்பேன்னு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் வந்த பிறகு நம்முடைய கரத்தை விட்டுட்டு வேறொரு கரத்தை பிடித்து கொண்டு போயிடுவாருங்க. இந்த மாதிரி போனவர்களை எத்தனை பேர் நம்ம அறிந்திருக்கிறோம்? இந்த மாதிரி போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அநேக நேரத்தில் நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், தாய் தகப்பன், பிள்ளைகள், நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன், எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் தாய் தந்தையர் என்ன செய்கிறாங்க? சாப்பிட மாட்டாங்க, ஒரு நல்ல சட்டை போட மாட்டாங்க, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்காக வாழ்க்கை முழுதும் தியாகம் தியாகம் தியாகம். ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு, இந்த காசு இருந்தால் பிள்ளைக்கு டியூஷன் கண்டு படிக்கலாமே, ஒரு சட்டை வாங்கணும் போது நினைப்பாங்க, சே நான் போடுறதுக்கு பதிலாக என் பையனுக்கோ என் பிள்ளைக்கோ மகளுக்கோ ஒரு சட்டை வாங்கி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளவோ தியாகங்கள் செய்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனை பிள்ளைகள் கொண்டு போய் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுருக்காங்க. எத்தனை தாய் தகப்பன்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கை நலமாக இருக்கணும், நல்லா இருக்கணுன்றதுக்காக பிள்ளைகளையே அவங்க கொண்டு போய் ஹோமில் கொண்டு போய் விடுறாங்க, அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்க. இன்றைக்கி வரத்துக்கு முன்னு தான் நான் டிக்டாக்ல நான் பார்த்தேன். நீங்கள் டிக்டாக்ல நிறையா பார்க்குறீங்களா? அப்படி இல்லை, திடீர்னு தட்டு நான் ரொம்ப நாளாக பார்க்கல தலைவலினால. ஸோ டிக்டாக்ல பார்த்தேன். அது ஒரு ஹோட்டலில் போயிட்டு அவர் அங்கே ஹோட்டலில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பேபியோட சத்தம் கேட்குது டாய்லெட்டில், பேபியோட அழுவுற சத்தம் டாய்லெட்டில் கேட்குது அப்படின்ட்டு. அப்போ போலீஸ்காரங்களாம் எல்லா ரூமையும் போய் தட்டுறாங்க பாருங்க. தட்டி 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 ஏதோ ஒரு டாய்லெட் பக்கம், ஏதோ ஒரு டாய்லெட்டில் தான் சத்தம் வருதுன்ட்டு. அப்போ வீடெல்லாம் திறந்துட்டு அந்த டாய்லெட்டில் போய் செக் பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. போய் அவனை பார்த்துட்டு, உனக்கு என்ன, நீ என்ன டாய்லெட்டில் பேபி சத்தம் கேட்குது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆத்திரம். அவனை கைது பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போது அவன் பார்க்குற அந்த டாய்லெட்டில் அந்த சத்தம் இருக்கிற கேட்ட இடத்துக்கு அங்கே போயிட்டு அந்த இடத்துல போய் நல்லா காது வச்சு கேட்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. அந்த இடத்த ஒட்டச்சி எடுத்துட்டு பார்த்தா அந்த பைப் தெரியுங்களா, டாய்லெட் பைப் போமே, பெரிய பைப்பு, அந்த பைப் போகுது. அந்த பைப் போனவனுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல தான் சத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பைப்பை உடைச்சாங்க. அந்த பைப்பை உடைச்சி பார்த்தா பிறந்த குழந்தை அந்த பைப்புகளுக்கு இருக்கு. பிறந்த குழந்தை அந்த பைப்புக்குள்ள இருக்கு.
அதை அப்படி இப்படி வெட்டி அந்த பேபி அப்படியே எடுத்தாங்க. பேபி வந்து பட் அதுக்குள்ளே அந்த பேபிக்கு ரீசர்சிட்டேஷன்லாம் பண்ணி அந்த பேபி பொழைச்சிருச்சு. இதை நான் பார்க்கும்போது இருக்கிறேன், இந்த குழந்தை எப்படி அங்கே வந்தது? யாரோ ஒருவர் இப்படி சிந்திக்கலாம்ல, யாரோ ஒருவர் அந்த குழந்தை வேண்டாம்னு ஏதோ ஒரு பெண்மணி அந்த டாய்லெட் போர்டில் போட்டிருக்கலாம்ல. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இன்னும் அநேகர், உன் கூடயே இருப்பேன், நான் பார்த்துக்குவேன், கைவிட மாட்டேன், உன்னோட சேர்ந்து இருப்பேன் அப்படிலாம் சொன்னவங்களாம் ஒரு நிலை வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. சரி, அதை நினச்சி ரொம்ப கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. பெற்றோர்கள் வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கணவன் வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது யாரும் நம்மளை விட்டுட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு திக்கற்ற நிலையில் வேதனையோடு கவலையோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைவிடாத ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அந்த மாதிரி நினச்சி ஏதாவது தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ உங்களை வந்து அமிழ்த்துக்கிட்டு இருக்குதா உங்களை? என் வாழ்க்கையில் என் கணவரோட வாழ்க்கையில் இப்படி இருக்குது, என் மனைவி வாழ்க்கையில் இப்படி இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்? சபைக்கு போகும்போது குடும்பமாக போகணும்னு நினைப்போம். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம வந்து குடும்பமாக இந்த இடத்துல இல்லை? அல்ல என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், குடும்பமாக நம்ம இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனை, இதெல்லாம் எவ்வளோ கண்ணீர். எத்தனை பேருக்கு எத்தனை நாட்கள் நம்ம வந்து யாருக்குமே தெரியாமல் தலையணையில் படுத்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். ஆண்டவரிடத்தை இதை சொல்லி அழுதுருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் நம்ம கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி நிலைகளில் நம்ம உடைக்கப்பட்டிருப்போம். நிறைய காரியங்கள் இந்த மாதிரி நம்ம உடைக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு பிரதான ஆசாரியர் பரலோக தேவனிடத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் அவர்! அது மாத்திரம் இல்லை, நம்மை முற்று முடிய ரட்சிக்க அவர் கடைசி வரை நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பாதி வழியில் விட்டுட்டு போக மாட்டாருங்க. நம்ம உடைந்து போவோம், நிறைய வியாதி வரும், நிறைய பிரச்சனை வரும், என்னென்னமோ வரும். நான் இப்போ கடந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை கடந்து போனேன். என்னத்தினால தான் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு 1.5 வாரம் நான் தூங்கி 1.5 வாரம் ஆகுது. நல்லா தூங்கி 1.5 வாரம் ஆகுது. நான் என் மூஞ்செல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த கண்ணில் உள்ள பளிச்சுலாம் இல்லை தானே. ஸோ அந்த அப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, நான் முற்றும் முடிய இந்த முடிவு பரியந்தமும் என்னை ஒருத்தர் நடத்தி கொண்டு போவார். அதுபோல் உங்களையும் அவர் நடத்தி கொண்டு போகிறார். கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி வரை உங்களை காப்பாற்றுவேன் என்கிறார். ஆமென், ஆமென். ஏன் தெரியுங்களா? நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12, எபிரேயர் 12 verse number 1, chapter 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், வாழ்க்கையில் ஏற்படுற நிறைய பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார். அவர் முடித்தது மட்டுமல்ல, அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களையும் உங்களையும் என்னையும் இன்னும் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாரையும் அவர் விசுவாசத்தை அவர் துவக்கி வைத்த இயேசு கிறிஸ்து அந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஓடின விசுவாச ஓட்டத்தை அவர் முடித்தது போல நம்மையும் முடிக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். அவர் அப்படியாகவே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே நான் சோர்ந்து போகாமல், விசுவாசத்தை விட்டு விடாமல், கலங்காமல், மனதை தளர விடாமல்,
நமக்காக பரிந்து பேசுவதற்கு பிதாவின் சன்னிதானத்தில் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்றும், நம்முடைய விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடி முடிக்க அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் உணர்ந்து நாம் உற்சாகத்தோடு நாம் உடைக்கப்படுகிற வேலைகளில் நாம் ஏன் உடைக்கப்படுகிறோம் என்பதை உணரும் பொழுது, நான் ஏன் உடைக்கப்படுகிறேன் என்றால், மேபி இந்த நான் உடைக்கப்படுவதன் மூலமாக என்னுடைய சாட்சியின் மூலமாக அநேகர் சந்திக்கப்படலாம், அநேகருடைய வாழ்க்கை மாறும் என்ற அந்த ஒரு பாசிட்டிவான அந்த தாட்டோட நாம் கர்த்தர் நம்மை உடைக்கும் பொழுது, என்னை அவர் உடைத்தாலும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி யாக்கோப்பு இஸ்ரவேலாக மாறினாரோ அதுபோல உடைக்கப்பட்ட நான் நிச்சயமாக நானும் பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கணும். ஸோ ஆண்டவர் எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறபடினால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் எப்பொழுதும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடைக்கப்பட்ட நிலைகள் சூழ்நிலைகள் வரும், உடைக்கப்படுவோம். ஆசீர்வாதம் வேணுமென்றால் நாம் உடைக்கப்படுவோம். உடைக்கப்பட்டதை நினைத்து நம்ம மனம் தளர்ந்து போகக்கூடாது. அதையெல்லாம் மேற்கொள்ள தேவன் நமக்கு திராணியை கொடுப்பார், தெளிந்த புத்தியை கொடுப்பார், அந்த விசுவாசத்தையும் கொடுப்பார். ஸோ மனம் தளராமல் ஓடுவோம், இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை முடிப்போம். ஏனென்றால் விசுவாச ஓட்டத்தை முடித்த தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை ஒருமித்து பாடுவோமாக.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கவலையோடு மனம் தளராமல் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கு நீர் ஆண்டவரை முற்று முடிய கடைசி வரை ஆண்டவரை என்னோடு நீர் பிரயாணம் செய்யும்படியாக நீர் வாரும் என்று ஒப்புக் கொடுத்த கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக இதுவரை நேசித்து வழி நடத்திய நல்ல தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்த்தோம். இயேசு அப்பத்தை கையிலே வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டார் என்று பார்த்தோம். அதுபோல நீர் என் கர்த்தாவே, எங்களை நீர் உடைக்கிறேன், பிட்கிறேன். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக இவைகளை நீர் செய்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்திலே எங்களை வழிநடத்தி காப்பீராக. முதல் மூலமாக பிதாவின் இடத்தில் சேர்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த சத்தத்தை, அந்த செய்தியை நாங்கள் இந்த நாளிலே கேட்க பண்ணியிருக்கிறவரே. உடைய பிள்ளைகளாக எங்களை சோர்ந்து போக விடாதபடிக்கு கைவிட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போது கூட நீர் கூட இருக்கிறீர், நீர் கரம் பிடித்து இருக்கிறீர். அந்த கரத்தை ஒரு நாளும் கைவிடாமல் நீர் கடைசி பரியந்தம் வரை எங்களை வழிநடத்தி செல்வீர் என்ற உறுதியை எங்களுக்கு இன்றைக்கு தாரும் ஆண்டவர். அப்பா, எங்களோடு நீர் பேசியதற்காக சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவர். எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த வார்த்தை கொண்டு நீர் திடப்படுத்தும் ஆண்டவர். அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறேன். நாங்கள் எந்த சூழ்நிலையை நாங்கள் கடந்து போனாலும், யார் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர்கள். எங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களோடு நீர் பயணம் செய்தீர், எங்களோடு நீர் வந்து கொண்டிருக்கிறேன். நீர் வந்தீர் ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிறேன், இனியும் வருவீர் ஆண்டவர். அப்பா, அந்த விசுவாசத்தில் ஆண்டவரே, அப்பா, எப்படிப்பட்ட போராட்டமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் கடந்து வந்தாலும் அதை ஓடி முடிக்க எங்களுக்கு அந்த பிராணியை உற்சாகத்தின் வளர்ச்சி தாரும் ஆண்டவர். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை